இவங்க 3 பேர் சேர்த்த காரணம் வந்து நாட் ஓன்லி தட் ஆக்டர்ஸ் ஆல்சோ குட் டான்ஸர்ஸ் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எனக்கு நான் ஃபஸ்ட் நம்பலை, பட் இவங்க 2 பேரும் நல்ல டான்ஸ் ஆடுவாங்க. He stole my little heart. He stole a little heart, my honor. அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த க்யூட்டான சில்வர் மேம் வந்து எல்லாரோட மனசுலையும் அவ்வளோ வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டான்ஸிங் குயின் அண்ட் பிரசாந்த் சார் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 50 kg தாஜ்மஹால் சாங் தான் எனக்கு ஞாபகம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைமில் பிரசாந்த் சார்ட்ட பார்த்த ஒரு குவாலிட்டி இப்போயும் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சி என்ன நடக்குது? அவர் ஃபஸ்ட் டைம் எப்படி பார்த்தேனோ அப்படி தான் இப்பயும் இருக்காரு. என்னோட நல்ல நண்பர். எங்களோட நட்பு வந்து 25 years பேக்கில் நாங்கள் ஒரு 5-6 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம் கூட சேர்ந்து. ஸோ பக்கத்தில் சுந்தரமாவும் இருக்காங்க, ஸ்னேகாவும் இருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைனில் டான்ஸில் யார் செம்ம டஃப்பாக கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆல் ஆர் வெரி குட் டான்சர்ஸ், எந்த டஃபே கிடையாது. ஸோ நீங்கள் 10 வருஷமாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஜட்ஜாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல்? ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ். ஏன்னா வந்து எனக்குமே எனக்கு போர் அடிச்சதே கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கண்டஸ்டன்ஸும் என்னை அவ்வளோ என்டர்டெயின் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நீங்கள் 3 பேருமே வந்து தமிழ்நாடு சிஎம் விஜய் மீட் பண்ணியிருந்தீங்க. இது வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டிங்காக இல்லை ஏதாவது சம்மந்தமாக கோரிக்கை ஏதாவது வச்சிங்களா? அவர் வந்து இப்போது மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கார். வாழ்த்து தெரிவித்து அவர் பெஸ்ட் விஷயம் சொல்லி அவருக்கு வந்து மேலும் சக்ஸஸ் பண்ணணும்னு அவரை மீட் பண்ணோம். அவ்வளோதான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி டு தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம் நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் a pleasure to be the part of Dance Story Dance. நான் ரொம்ப தரலி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஆனர்ட் டு ஷேர் த டயஸ் வித் மை கோஸ்டார் மிஸ்டர் பிரசாந்த் அண்ட் ஸ்னேகா. ஸோ கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணோம், நம்பிக்கை இருக்குது. அண்ட் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜி டெலிவிஷன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் ரைட் நவ் த ப்ராமினென்ட். மக்களுக்காக ஒரு தரமான என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒவ்வொரு ப்ரோக்ராமே யோசித்து அதே சமயத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம் போத் எமோஷனலாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எந்த ஒரு ரகம் இருந்தாலும் ஹேஸ் டு பி டாப் நாட்ச்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அந்த ரகத்தை தான் இப்போது மறுபடியும் இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் குயின்ஸ் வந்து இப்போது இந்த நிகழ்ச்சியை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும், அதே சமயத்தில் வந்து ஒரு காமன் சராசரி மனிதனுக்கு அவனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுன்னு சொல்லி இப்போது இது வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் குயின்ஸ்ன்னு சொன்னாங்க. சராசரி பெண்மணிகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை, ஒரு பிளாட்ஃபார்ம் அது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கிடைக்காது. ஸோ அதில் வந்து செலக்ட் பண்ணி இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி பூங்குடன் அண்ட் ஸ்டீம் வந்து நான் ஃபிக்ஷன் சைட்லேருந்து தி ஒர்க் ரியலி ஹார்ட் டு செலக்ட் சம் ஆஃப் த பெஸ்ட் டேலண்ட். அண்ட் அதில் வந்து டிசர்விங் பீப்புளை வந்து இப்போ கொண்டாந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய மேடை கிடைக்கிறது வந்து இப்போது தேங்க்ஸ் டு ஜி அண்ட் த என்டையர் க்ரூ தட் தே காட் சச் அ ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். அண்ட் அப்போது தே ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஹார்ட். த கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா தே ஆர் ரியலி புட்டிங் தேர் ஹார்ட் அண்ட் சோல் இன் டு த ஈச் program, each performance, they are really working hard. So end of the day வந்து மக்களுக்கு as viewers நீங்கள் பார்க்கும்போது you're going to have a lovely show. ஒரு பக்கம் டான்ஸ் இருக்கும், அதே சமயத்தில் வந்து you're also going to feel what is the background, அவங்களோட இந்த சராசரி பெண்மணிகள் அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது it gives a different perspective. So it's going to be an amazing show and I'm really happy I'm sharing the platform with Simran madam and Sneha madam. They are amazing people and dancers on their own league. And இவங்க 3 பேர் சேர்த்த காரணம் வந்து நாட் ஓன்லி தட் வி ஆக்டர்ஸ் வி ஆல்சோ குட் டான்சர்ஸ் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எனக்கு நான் ஃபஸ்ட் நம்பலை, பட் இவங்க 2 பேரும் நல்ல டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ பட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஐ லவ் டான்சிங் அண்ட் வி ஆல் லவ் டான்சிங். நம்ம வந்து சப்போஸ் ஒரு பாட்டு கிட்ட நம்ம பாடியை தனியாக ஆடுமா, வி ஸ்டார்ட் டான்சிங் இல்லையா, நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பாடியை அசையாக இருக்கும். ஸோ அதனால் this show is going to be something nice, phenomenal, great, and
as viewers you're going to enjoy it. And I thank the entire team of Z for having us over, and நீங்களாம் வந்திருக்கீங்க, நீங்களும் இப்போது இந்த ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். 10 இயர்ஸாக டிஜியோட ஜட்ஜாக இருந்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் தேங்க் என்டையர் டீம், பிகாஸ் ஒவ்வொரு தடவையும் அவங்க இந்த மேடைக்கு அவ்வளோ அழகான டேலண்ட்ஸை கொண்டு வராங்க. அது ஈஸி கிடையாது. ஒவ்வொரு டேலண்ட்டும் அவங்களோட தேடி கண்டுபிடிச்சி இவ்வளோ அழகான மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கண்டஸ்டன்ஸ் பற்றியும் சொல்லணுன்னா, இந்த மேடையை அவ்வளோ அழகாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஃப்யூச்சர் அழகாக பில்ட் பண்ணிக்கிறாங்க. இதே நான் ஆக்சுவலி ஜீக்கு கூட தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். இந்த மேடை வந்து ஒரு மேஜிக் பண்ணணும்னு நான் சொன்னது வந்து ஒரு வார்த்தைக்காக மட்டும் எடுத்துக்காமல் எத்தனையோ பேருக்கு சீரியல் வாய்ப்பு, மூவி வாய்ப்பு, இது எல்லாமே கிடச்சிருக்கு இந்த மேடை மூலமாக. அதுக்கு நான் கண்டிப்பாக அந்த என்டையர் டீமுக்கு நான் தேங்க் பண்ணணும். ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹானர்ட் டு பி சிட்டிங் நெக்ஸ்ட் டு பிரசாந்த் சார் அண்ட் சிம்ரன் மேம் வாஸ் பீங் த குயின். இன்ஃபேக்ட் அவங்க இன்றைக்கி பார்க்கும்போது கூட he stole my heart, he stole a little heart, my honor. அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த க்யூட்டான சில்வர் மேம் வந்து எல்லாரோட மனசுலையும் அவ்வளோ வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு டான்ஸிங் குயின் அண்ட் பிரசாந்த் சார் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 50 kg தாஜ்மஹால் சாங் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அவங்கள பார்த்து ஒரு இடத்துல நான் இருந்த பர்சன் இவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த சீசனும் பெஸ்ட்டான சீசனாக அமையும் நான் நம்புகிறேன். ஏன்னா எங்கே போனாலும் இந்த சீசன் பற்றி நிறையா பேர் பேசியிருக்காங்க, டிஜிடி பற்றி நிறையா பேர் பேசியிருக்காங்க, என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் இப்போ போகும்போது ஃபாரின் ட்ராவல் பண்ணும்போது கூட இப்போ நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கலையா, எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க, இவ்வளோ கேள்வி கேட்டு தி நோட் எவ்ரி திங், எல்லாமே நோட் பண்ணுறாங்க. யார் வராங்க, யார் டான்ஸ் பண்ணுறாங்க, எப்படி டான்ஸ் பண்ணுறாங்க, எல்லாமே எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க டிஜிடிக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் பெரிய ஹிட் ஆகும். அண்ட் எல்லா கான்டெஸ்டன்ஸ்க்கும் நான் வந்து பெரிய விஷஸ் சொல்கிறேன், குட் லக் சொல்கிறேன். அண்ட் என்ஜாய் த ஷோ. தேங்க்யூ. ஸோ நீங்கள் 10 வருஷமாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு ஜட்ஜாக பண்ணிட்டுருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல்? ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் கனெக்ஷன் வித் Z5? இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ். ஏன்னா வந்து எப்பவுமே எனக்கு போர் அடிச்சதே கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கண்டஸ்டன்ஸும் என்னை அவ்வளோ என்டர்டெயின் பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பொறுமையாக இருக்கணும், எவ்வளோ விஷயங்கள் ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா அதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த இடத்த அந்த சிகரத்தை தொடறதுக்கு அவங்க அவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து ஐ என்ஜாய்ட் பீயிங் ஹியர். ஐ நெவர் காட் போர்ட், ஐ நெவர் ஹேட் த எக்ஸ்பீரியன்ஸ் லைக் எனக்கு ஸ்ட்ரெஸ் எப்போ ஆகும்னா எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஸ்பெஷலி ஃபினாலி டைமில், செமிஃபைனல்ஸில். இவங்க யார் நான் செமிஃபைனல்ஸ் கூப்பிட்டு போக முடியும், யாரை வந்து ஃபைனல்ஸ்க்கு கூப்பிட்டு போக முடியுன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் தான் எங்களுக்கு இருந்திருக்குதோட அது தவிர எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தது இல்லை. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். பிரசாந்த் சார், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக நீங்கள் மல்டி டேலண்டட் ஒரு டான்ஸர் வேறு. ஸோ பக்கத்தில் சிம்ரன் மேமும் இருக்காங்க, ஸ்னேகாவும் இருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைனில் டான்ஸில் யார் செம்ம டஃப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ ஆல் ஆர் வெரி குட் டான்சர்ஸ். எங்களுக்கு டஃப்பே கிடையாது. எங்களுக்கு வந்து மாஸ்டர் சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்டெப் சொல்லுவாங்க, அதை பார்த்து ஆட வேண்டியது. அது ஆடினாலே நல்லாயிருக்கும். ப்ரொஃபஷனலி ஈக்குவலி குட் டான்சர்ஸ். இதில் வந்து டஃப்பே கிடையாது. இது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, சின்ஸ் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், இன்கேஸ் நான் ஒரு ஸ்டெப் சரியாக பண்ணாலும் அவங்க ஹெல்ப்டையும் வந்து அதோடய ஒரு பெட்டராக பண்ணுவாங்க. அவங்க இல்லை சரியில்லைன்னா பெட்டர். அதே மாதிரி வி ஆல்வேஸ் லுக் அவுட். இப்போ ஸ்னேகா நாங்கள் டான்ஸ் ஆடும்போது வி ஆல்வேஸ் லுக் அவுட். ஓகே, இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணு, இப்படி பண்ணு. வி நெவர், இது காம்படிஷன் கிடையாது, இட்ஸ் ஒன்லி அ டீம் எஃபர்ட். ஸோ இதில் வந்து இப்போ அதாவது அந்த காலத்து அப்போ சபாஷ் சரியான போட்டி அது கிடையாது. சபாஷ் சரியாக பண்ணிட்டு ஆடியன்ஸ்க்கு ஒழுங்காக ரீச் ஆகணும். அதான் எங்களோட குறுக்கலாக இருக்குது எப்பவுமே. மேம் ஸ்னேகா, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் விரும்புகிறேன் படம் தான் ஃபஸ்ட் கமிட் ஆனீங்க. பட் அதுக்கு முன்னாடி நிறையா படங்கள் ஆனந்தம் ரிலீஸ் ஆகிட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமில் பிரசாந்த் சார்ட்ட பார்த்த ஒரு குவாலிட்டி இப்போயும் அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சி என்ன நினைப்பீங்க? அவர் ஃபஸ்ட் டைம் எப்படி பார்த்தேனோ அப்படி தான் இப்பயும் இருக்கார். என்னோட நல்ல நண்பர். இது நான் வந்து எங்களோட நட்பு வந்து 25 years பேக்கில் நாங்கள் ஒரு 5-6 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம் கூட சேர்ந்து. இவர் ரொம்ப ஹம்பிள். அது நான் இவர் முன்னாடி சொன்னால் ரொம்ப கிளிஷேவாக இருக்கும், இது முன்னாடி சொல்கிறாருன்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வந்து துபாயிலேருந்து வரேன். எனக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது. அண்ட் த வே ஹி ரிசீவ்ட், எனக்கு ஆக்டிங் பற்றி பெருசாக தெரியாது. ஒரு விஷயமும் சொல்லி கொடுத்து பொறுமையாக இருந்து, இந்த ஆங்கிள் இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், இந்த டைலாக் இந்த இடத்துல நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும், இங்கே பாஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த விஷயங்கள்லாம் நான் அவரை பார்த்து நான் கற்றுருக்கேன். அண்ட் அவர் என்கிட்ட ரொம்ப பேஷண்ட்டாக இருந்திருக்காரு. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம கேமரா முன்னாடி நிற்கும்போது நிறைய நர்வஸ் ஆகலாம், நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துட்டு போயிடலாம், நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அது ரொம்ப பேஷண்ட்டாக இருந்திருக்காரு. எனக்கு ஐ திங்க் சேம் இஸ் பீன் வெரி கைண்ட், லவ்விங் அண்ட் கேரிங் பர்சன். ஹி வாஸ் ஆல்வேஸ் பீன். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நீங்கள் 3 பேருமே வந்து தமிழ்நாடு சிஎம் விஜய் மீட் பண்ணியிருந்தீங்க. இது வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டிங்கா இல்லை ஏதாவது சம்மந்தமாக கோரிக்கை ஏதாவது வச்சிங்களா? எனி ரெக்வெஸ்ட் டு சிஎம்? பிரசாந்த் சார், நீங்கள்
ஏதாவது ரிக்வெஸ்ட் வச்சிங்களா சினிமா சம்மந்தமாக ஏதாவது? அவர் வந்து இப்போது மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கார். வாழ்த்துக்கள் தெரிவித்து அவருக்கு பெஸ்ட் விஷயம் சொல்லி அவருக்கு வந்து மேலும் மேலும் சக்ஸஸ் பண்ணணும்னு அவரை மீட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ உங்கள் அப்கமிங் மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வாட் அபவுட் ஹரி ஃபிலிம் இது கமிட் ஆகிருந்தீங்க, என்ன ஆச்சு சார்? ஸோ இப்போது ரஞ்சன் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்போது ரியலி கம்ப்ளீட் தி ஷூட்டிங். இது பெரிய ஸ்டார் காஸ்டில் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அண்ட் ஆஸ் எப்படி வந்து அதே அந்தகன் டீம் எப்படி சக்ஸஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு we are all working with that. இல்லை சார், ஹரி ப்ராஜெக்ட் ஒன்று கமிட் ஆனது ட்ராப் ஆனது மாதிரி இன்றைக்கி வந்து டான்ஸ் டுடி ஜான்ஸ்க்கு வந்திருக்கோம். we are all sitting here. So we are talking only about dance டுடி ஜான்ஸ் பண்ணி இப்போ பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன நமக்குலாம நாள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேம். ஸோ என்னோடய கொஸ்டின் வந்து சிம்ரன் மேமுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லாம் வந்து லைக் ஸ்னேஹா மேம் வந்து ஒரு 10 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேர் வந்து லைக் இப்போ வந்து இந்த சீசனை பண்ணுறீங்க அண்ட் இது வந்து லேடிஸ்க்காக ஸ்பெஷலாக ஒரு ஷோ பண்ணுறாங்க. ஸோ ஹவு ஹாப்பி ஆர் யூ ஆஸ் அ உமன்? DJD Queens, very good question. You are right. First of all, Sneha வந்து 10 years ஜட்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. I keep high respect for that. அதே மாதிரி I want to tell the team that I am just here to merely judge and இது வந்து லேடிஸ்க்கான ஒரு ஷோ. எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் நம்ம பிரெயின்குள்ளே உங்களுக்கு தெரியும். when we come for work, how we manage our home, how we manage our work, people who we work with, people who will live in the house. So இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. It's a big thing for women and thanks for asking me in the question. So in the season நம்ம கலக்க போகிறோம் and பிரசாந்த் சார் நம்ம கூட இருக்காங்க. He's our Krishna. So we all are surrounded by he's surrounded by all the Radhas and Meeras and பிரசாந்தோட ஒர்க் பண்ணுறது வந்து எப்போவுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே டான்ஸ் ஷோ ஜட்ஜ் பண்ணுறது வந்து இட் இஸ் ரியலி அன் ஆனர் டு மீ. நான் இந்த வாய்ப்புக்காக ஜீ தமிழுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இந்த மாதிரி மேடை, இந்த மாதிரி டான்ஸ் வந்து இட்ஸ் வெரி ரேர் டு சி. இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் சைட் டு சி ஸ்னேஹா, பிரசாந்த் அண்ட் சிம்ரன் டுகெதர். அண்ட் அதுவும் டான்ஸ் ஜோடி டான்ஸில் வந்து ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஜீ தமிழுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் த ஹோல் டீம் ஆஃப் டிஜேடி. அண்ட் மை ஃபைனல் கொஸ்டின் இஸ் டு ஸ்னேஹா மேம். ஸோ இந்த சீசனில் வந்து ஃபீமேல் கண்டெஸ்டன்ஸுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுன்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அதுலேயும் வந்து பாகுபட்ட எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனே இல்லாமல் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் எஸ்பெஷலி ஏபிள் பீப்புளையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய ப்ரோவும் நாங்கள் பார்த்தோம். ஸோ அது பார்க்கும்போது ஆஸ் அ பப்ளிக்காக எங்களுக்கு ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது எங்களில் ஒருத்தவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொமெண்ட்டை வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் இங்கே லைவாக பார்க்கும்போது ஹவ் ஹாப்பி டிட் யூ ஃபீல் ஆஸ் அ உமன்? சூப்பர் கான்டெஸ்டன்ஸ் வந்திருக்காங்க எங்களுக்கு இந்த வாட்டி. அண்ட் எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் அவங்களோட டேலண்ட் வெளிப்படுத்துறதுன்னு வந்திருக்காங்க. இட்ஸ் கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது எங்களுக்கு எல்லாருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க டான்ஸ் பண்ணும்போது மியூசிக் போட்ட உடனே அவங்க பேசும்போது ஒரு மாதிரி இருக்காங்க, ஆடும்போது அவங்க வேற மாதிரி மாறிடுறாங்க, சந்திரமுகி மாதிரி மாறிடுறாங்க. அது மாதிரி பார்க்கும்போது இட்ஸ் ரியலி அ கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் ஃபார் அஸ். அண்ட் ஐ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் பிகாஸ் ஒரு டேலண்ட்டும் நம்ம இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், சரி ஆடிஷன் ரவுண்டில் பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு நாங்கள் 3 பேருமே அவளோட இருக்கோம். சார் ஸ்னேகா, ஆக்சுவலாக நீங்கள் 10 சீசன் பார்த்துட்டீங்க. ஸோ வின்னர் ரன்னர்ஸ் நிறைய பேர் மீட் பண்ணியிருப்பீங்க. இதில் ஏதாவது அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரன்னர் வின்னர் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இந்த கண்டஸ்டன்ஸ் நான் வந்து பிரித்து பேச விரும்பலை இந்த மேடையில். தேர் ஆர் லாட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் ஸ்டில் இன் டச் வித் மீ. நாங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து அப்பப்போ மெசேஜ் பண்ணிப்போம், பேசிப்போம். ஸோ வந்து எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலான குழந்தைங்க தான், தம்பிங்க தான், சிஸ்டர்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அப்படி ஒருத்தங்களன்னு சொல்ல முடியல. எனக்கு எல்லாமே ஸ்பெஷல் மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக சார் இப்போ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கேர்ள்ஸுக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலாக வந்து டேலண்ட் ஹண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்டேஜ் கூட கிடைக்காம இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபிசிக்கல் சேலஞ்ச் பர்சன், டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த சீசன் அந்த மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இன்ஃபேக்ட் ஏன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு தேவையான இது எல்லாமே ஆடிஷன் மூலமாக ஒரு விஷயம் லார்ஜ் செலெக்ஷன் பண்ணி அதில் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து நம்மளுக்கு ஃபைனல் கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இதில் சில பேருக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது, அவங்க டேலண்ட் இருக்குது. பட் அவங்க தவிர சில பேருக்கு கொடுக்கலாக இருக்கிறதுனால அவங்க தேர்வு செய்யப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் டேலண்டாக இருந்தவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கும் நம்ம அடுத்த சீசன்லேயும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அண்ட் டெஃபினட்டாக அவங்க திரும்பி வரலாம், திரும்பி வாய்ப்புகள் இருக்குது. மேடை என்றைக்குமே திரும்பி ட்ரை பண்ணுறதுக்கு என்றைக்குமே இருக்குது நம்மளுக்கு.
தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி 2 தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம் நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.